ட்ரெக்கிங் முடிஞ்சு ஷூ பிஞ்சிருச்சு. மழையில் வந்து ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. ஆமாம், கோப்ரோ வாட்டர் ப்ரூஃபா இல்லையான்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல, இன்னைக்கு தான் டெஸ்ட் பண்ணுறோம். பாருங்கள் ட்ரெக். ஹலோ ஆல், வெல்கம் டு அரன் ரோம்ஸ். இது வந்து நம்ம கண்ணகி கோயில் ட்ரெக்கிங்கோட செகண்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா செக் போஸ்ட்ல இருந்து மலைக்கு கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டு திரும்ப வந்தப்ப என்னென்னலாம் நடந்துச்சுன்றதை வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். திரும்ப இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல இடியோட மழை. நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 10 பேருக்கு வந்து ரொம்ப காயமாயிருச்சு. நீங்கள் கேரளா செக் போஸ்ட் தாண்டின உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிளைன்ஸாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து 2 மலை ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நம்ம ஏறி இறங்குனது வந்து அவ்வளோ டஃப்பாக இருக்காது. இந்த 2 மலை தான் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஒரு மலை ஏறி திரும்ப கீழே செங்குத்தா இறங்கி அதுக்கப்புறம் இன்னொரு மலை ஏறி இறங்கினாதான் வந்து நமக்கு வந்து கோயில் வரும். இதான் விதை தெரியுதா எப்படி விதையை வச்சு வீட்டு போகுதுன்னு. நம்ம போன எபிசோட்லயே பார்த்துருப்போம், நிறைய யானைங்களோட கால் தடம், அதே மாதிரி மிருகங்கள் வந்து குழி தோண்டி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் ஒரு குழியை இப்ப நம்ம பார்த்தோம். இப்ப நான் கை காட்டுற அந்த இடத்துலதான் வந்து நம்மளோட கண்ணகி கோயில் வந்து இருக்கு. நம்ம வந்து அங்கதான் வந்து போக போறோம். நம்ம போன எபிசோட்ல ஒரு சின்ன குளம் மாதிரி பார்த்தோம். அந்த குளத்துல விளையாண்டுட்டு தான் வந்து யானைங்க வந்து இந்த மரத்துல வந்து அதோட சேறு எல்லாத்தையும் வந்து தடவி அதை கிளீன் பண்ணியிருக்குதுங்க. நம்ம அதுக்கு முன்னாடி கண்ணகி கோவலனை வச்சு பேஸ் பண்ணி இருக்கிற சிலப்பதிகாரத்தை பத்தி நம்ம பார்த்துருவோம். தமிழ்ல எத்தனையோ கதைகள் புராணங்கள் வந்திருக்கு. ஆனா எல்லாமே வந்து அரசர்கள், அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, அப்படி இல்லைன்னா கடவுள்களை வந்து பத்தி தான் வந்து வந்திருக்கு. முதல்ல ஒரு சாதாரண மக்களை பத்தி வந்த கதை தான் வந்து சிலப்பதிகாரம். அந்த காலத்துல சோழ நாட்டோட தலைநகரமா இருக்க பூம்புகார்ல தான் வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருக்கிற கோவலனுக்கும் கண்ணகிக்கும் ரொம்ப கிராண்டா வந்து கல்யாணம் நடக்குது. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா தான் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா கதையில இப்பதான் வந்து ட்விஸ்ட் இருக்கு. ஒரு விசேஷத்துல வந்து கோவலன் வந்து மாதவிய பாக்குறான். மாதவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதவி வந்து இந்த வந்து நடனம் ஆடுற பெண் தான் வந்து மாதவி. அப்போ மாதவியோட அழகுல மயங்கி மாதவி கூட வந்து அவங்க வந்து காதல் வயப்படுறாங்க. காதல் வயப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து கண்ணகியை மறந்துட்டு மாதவி பின்னாடியே போயிடுறாங்க. மாதவி கிட்ட எல்லா சொத்தையுமே வந்து இழக்க ஆரம்பிச்சிடுறாங்க வந்து கோவலன். அதுக்கப்புறமா மாதவி தன்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு மாதவி கிட்ட இருந்து பிரிஞ்சு திரும்ப கண்ணகி கிட்டே வராங்க. கண்ணகியுமே வந்து அவங்கள மன்னிச்சு அவங்க கணவனை வந்து திரும்ப வந்து ஏத்துக்கிறாங்க. கோவலன் கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையுமே வந்து வித்ததுனால இப்ப வந்து இழந்த சொத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவலனும் கண்ணகியும் வந்து பூம்புகார்ல இருந்து கிளம்பி மதுரைக்கு வராங்க. ஏதாச்சும் நம்ம வந்து தொழில் செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மதுரையை நோக்கி போறாங்க. அவங்களும் மதுரைக்கு வராங்க. மதுரைக்கு வித்துட்டு தொழில் பண்றதுக்கு ஏதாச்சும் வந்து முதலீடு வேணும் அப்படின்றதுக்காக கண்ணகி வந்து அவங்களோட கால்ல இருக்க சிலம்பு, அதாவது வந்து மாணிக்க பல் இருக்கிற சிலம்ப வந்து கோவலன்ட்ட கொடுத்து இதை போய் வித்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோவலனும் அந்த சிலம்பை எடுத்துட்டு மதுரையோட மார்க்கெட்ல வந்து விற்கிறதுக்கு போறாரு. அதே டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, அரண்மனையில இருக்கிற ராணியோட வந்து சிலம்ப வந்து பொற்கொல்லன் வந்து திருடிடுறாரு. திருடிட்டு அவரு மாட்டாம இருக்கிறதுக்காக அவரோட தப்ப வந்து தூக்கி கோவலன் மேல பழி சுமத்துறாரு. பாண்டிய மன்னனும் இதை வந்து முழுமையா விசாரிக்காம அவருக்கு வந்து மரண தண்டனை வந்து கொடுத்துடுறாங்க. அவங்களோட கணவன் வந்து கொல்லப்பட்டதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு கண்ணகி வந்து அரண்மனைக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து ஆக்ரோஷமா வந்து சொல்றாங்க, என் கணவர் வந்து திருடன் இல்லை, நீங்க வந்து பழி சுமத்திட்டீங்க, நீங்க வந்து ஒழுங்கா விசாரிக்காம என் கணவனை கொன்னுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் முன்னாடி ரொம்ப ஆக்ரோஷமா வந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையில இருந்த சிலம்பம் வந்து உடைக்கிறாங்க. இவங்க கையில இருந்தது வந்து மாணிக்கப்பரல். ஆனா மன்னரோட மனைவியோடது வந்துட்டு முத்துப்பரல். ஸோ பாத்தீங்க அப்படின்னா முத்தை விட மாணிக்கம் தான் வந்து விலை உயர்ந்தது. ஐயையோ, நம்ம வந்து தப்பான தீர்ப்பை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து அரியாசனத்துல இருந்து மயங்கி விழுந்து இறந்துடுறாரு.
அவர் இறந்தத பார்த்துட்டு ராணியுமே வந்து அவங்களும் உயிர விடுறாங்க. ஆனா, அப்பவும் வந்து கண்ணகியோட கோவம் வந்து அடங்கவே இல்ல. அதுக்கப்புறமா அவங்க என்ன சொன்னாங்க அப்டின்னா வந்து, "தீயவர்கள் வந்து அழிஞ்சு போகட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு, ஒட்டுமொத்த மதுரையவே வந்து எரிக்கிறாங்க. மதுரையுமே வந்து எரிஞ்சிருது. மதுரைய எரிச்சதுக்கு அப்புறம் கண்ணகி வந்து பாண்டிய நாட்டுல இருந்து சேர நாட்டுக்கு வராங்க. அதாவது இப்ப இருக்கிற கேரளாக்கு வராங்க. வந்துட்டு அங்க இருந்து விண்ணுலகத்துக்கு வந்து போறாங்க. நம்ம ட்ரெக்கிங் போறப்ப அங்கங்க இந்த மாரி வந்து ஜீப் நிக்கும். இது எல்லாமே வந்து நம்ம சேஃப்டிக்கு தான். கண்ணகியோட இந்த கதைய கேட்டு வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட சேர மன்னன் வந்து செங்குட்டுவன் வந்து கண்ணகிக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான சிலைய வந்து எடுத்து வந்து பத்தினி தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வழிபட ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. ஆனா இந்த கண்ணகிக்காக செய்யற சிலை வந்து சாதாரணமா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவரு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அது என்னன்னா, ஹிமாலயத்துல இருந்து கல்லு எடுத்துட்டு வந்து அந்த கல்லுல தான் வந்து கண்ணகிய வந்து நம்ம வந்து செதுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்றாரு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இதே வழியில தான் வந்து அந்த காலத்துல வந்து கண்ணகி வந்து மதுரையை எரிச்சிட்டு கோவத்துல வந்து நடந்து வந்ததா சொல்லப்படுற பாதை. இதுதான் வந்து கோயிலுக்கு போக போற பாதை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணகி வந்து 14 நாள் நடந்து வந்து தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இந்த இந்த இடத்துல இருந்து விண்ணுலகத்துக்கு வந்து போயிருக்கிறாங்க. இந்த மலை உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா, வானத்துல இருந்து தேவர்களும், அதே மாரி கோவலனுமே வர்றாங்க. வந்துட்டு கோவலனுக்கும், கண்ணகிக்கும் வந்து திரும்ப வந்து திருமணம் செஞ்சு, அவங்க 2 பேருமே வந்து கடவுளா ஆகுறாங்க. ஸோ கண்ணகியா இருந்து, அவங்க வந்து மங்களதேவியா மாறி, அங்கருந்து விண்ணுலகம் வந்து 2 பேருமே வந்து போகுறாங்க. இதுதான் வந்து சிலப்பதிகாரத்தோட கதை. அதுக்கப்புறமா படையெடுப்புகள், அப்படியே காலங்காலமா வந்து இந்த கோயில வந்து மக்கள் வந்து மறந்துடுறாங்க. இது வந்து 1960ல தான் வந்து இந்த கோயில வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பேராசிரியர் தான் வந்து கண்டுபிடிக்கிறாரு. பேராசிரியர் கோவிந்தராஜனார் அப்படின்றவர் தான் வந்து 1963ல 17 வருஷம் ரிசர்ச் பண்ணி இந்த கோயில வந்து கண்டுபிடிக்கிறாரு. இது வந்து அந்த சிலப்பதிகாரத்துல இருக்க குறிப்புகள் இதெல்லாம் வச்சு இங்க தான் வந்து போயிருப்பாங்க. அதாவது கம்பம் பக்கத்துல இருக்க பளியங்குடியில இருந்து மேல வந்து கண்ணகி கோயில் கண்ணகி வந்து அங்க இந்த இடத்துலலாம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு உதவியா வந்து நெறைய பழங்குடி மக்கள், அதே மாரி மலைவாழ் மக்கள் வந்து அவருக்கு உதவி பண்ணி தான் இந்த பாதைய வந்து இப்ப நம்ம ட்ரெக்கிங் போயிட்டு இருக்க இந்த பாதைய வந்து அந்த பேராசிரியர் தான் வந்து கண்டுபிடிச்சு சொன்னாரு. ஆனா அவரு வந்து 1963ல பார்க்கிறப்பயே வந்து கண்ணகியோட சிலை வந்து 3 துண்டா தான் வந்து உடைஞ்சு இருந்திருக்கு. அதுல வந்து இப்ப கோயில்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இடுப்புக்கு கீழ இருக்கிற சிலை மட்டும் தான் வந்து கண்ணகி கோயில்ல இருக்கு. அதுக்கு மேல வந்து இவங்க வந்து அந்த இது இருக்கும்ல உங்களுக்கு அந்த ஐம்பொன்ல செஞ்ச வந்து கவசம் வச்சு தான் வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. மிச்சம் இருக்க 2 பாகமும் வந்து கேரளா கவர்மெண்ட்டுக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் வந்து அனுப்பி வைக்கிறாங்க ரிசர்ச்‌க்காக. அந்த 3 பாகங்கள வந்து ஆராய்ச்சிக்காக அனுப்புறப்ப தான் வந்து ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து இங்க லோக்கல்ல இருக்க கல்லு கிடையாது. இது வந்து ஹிமாலயாஸ்ல இருந்து கொண்டு வந்த கல்லு தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இதுலயும் நீ நிப்ப ஒழுங்கா போ போ அந்தாண்டா போ அந்தாண்டா. அவ்வளோதான் 6 மலை ஏறிட்டோம். இன்னும் ஒரே ஒரு மலை தான் இருக்குது. ஏறிட்டு பார்ப்போம். இந்த ரிசர்ச் மூலியமாவும், அதே மாரி மலை உச்சியில இருக்க கோயில் அத வச்சு என்ன நம்ம வந்து சொல்லலாம் அப்டின்னா, சிலப்பதிகாரம் வந்து ஒரு கட்டுக்கதை இல்ல. அது வந்து உண்மையாலுமே நடந்த ஒரு நிகழ்வு தான் அப்டின்றத வந்து நம்ம நம்பலாம். இந்த கோயில் வந்து சேர நாட்டுல இருந்தது. ஆனா இப்போ நம்ம பார்டர்லாம் கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா அப்டின்னு பிரிச்சதுக்கு அப்புறமா, இந்த கோயில் இப்ப இருக்கிறது பார்த்தீங்க அப்டின்னா வந்து உங்களுக்கு கேரளா பார்டர்ல தான் இருக்கு. அதாவது கேரளா மாநிலத்துல இருக்கு. இடுக்கி மாவட்டத்துல இருக்கு. ஆனா இது போறது வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து நம்ம வந்து ட்ரெக் பண்ணி போணும். கேரளா, தமிழ்நாடு 2 ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைனால இந்த கோயில் வந்து சுத்தமா வந்து பராமரிப்பு இல்லாம தான் வந்து இருக்கு. ரொம்ப டேமேஜ் ஆயி தான் இருக்கு. அத வந்து யாருமே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணவும் இல்ல. அண்ட் அதே மாரி வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து போறதுக்கு வந்து பர்மிஷன் பண்றாங்க. அதுதான் வந்து சித்ரா பௌர்ணமி. வருஷத்துல ஒரே ஒரு நாள், அதுவும் பாதி நாள் மட்டும் ஓப்பன் பண்றதுனால, இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வராங்க.
அதே மாதிரி ட்ரெக்கிங் பண்றவங்களும் வந்து வந்துகிட்டு இருக்காங்க இந்த கோயிலுக்கு. இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க வந்து கண்ணகி கோயில் வரணும் அப்படின்னா, நீங்க வந்து அடுத்த வருஷம் தான் வந்து வர முடியும். அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் தான் நீங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்து நீங்க வர முடியும். நம்ம மத்த கோயில் மாரி இத வந்து சாதாரணமா நெனச்சிட வேண்டாம். இது வந்து கிட்டத்தட்ட 7 மலை நீங்க ஏறி இறங்குனா மட்டும் தான் வந்து இந்த கோயில வந்து நீங்க வந்து ரீச் பண்ண முடியும். ரொம்ப ஹார்டான ட்ரக் தான் வந்து. ஏறுறது கூட உங்களுக்கு ஒண்ணும் பெருசா தெரியாது. ஆனா இதே வழியில நீங்க திரும்ப இறங்குறப்ப வந்து ரொம்ப செங்குத்தா இருக்கும். எனக்கெல்லாம் வந்து நான் வீடியோல சொன்ன மாரி வந்து எனக்குள்ள கால் வந்து ரத்தம் கட்டு வந்துருச்சு அந்த பாதத்துல. அதே மாரி என்னோட ஷூ சுத்தமா பிஞ்சிருச்சு. அவ்ளோ ஹார்டா இருந்துச்சு இந்த ட்ரெக்கிங். தெரியுதுல லேக்கு, நீங்க தெரியுங்களா? பெரியார் லேக்கு, அதானா? அதுதான். அந்த மலைக்கு பின்னாடி பாருங்க, பின்னாடினா ரிசர்வாயர். அதுதான் அங்கே தான் போட்டிங் போடுறது. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல எதுவுமே. கொஞ்சம் தெரியுது பாருங்க. நம்ம ஒரு வழியா கடைசியா மேல ஏறிட்டோம். இந்த ரூட் பார்த்தீங்க அப்டின்னா, குமுளி கேரளால இருக்க குமுளில இருந்து வர ஜீப் ரூட்டு. இதுல வந்து நீங்க வந்து ஒரு ஆளுக்கு ரூ. 400லேருந்து ரூ. 500 குடுத்தீங்க அப்டின்னா, உங்கள கோயில்லயே வந்து இறக்கி விட்டுருவாங்க. நம்ம நடந்து வந்தது வந்து ட்ரெக்கிங் ரூட்டு. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து பெரியார் லேக்கு. அதாவது முல்லை பெரியார் டேம்ல இருந்து வர தண்ணி இது. இதுதான் வந்து நம்ம மலை உச்சில இருந்து பார்த்தா நமக்கு வந்து தெரியிற வியூ. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ட்ரெக் பண்ணி வர ரூட்டும், அதே மாரி கேரளால இருந்து ஜீப்ல வர ரூட்டும் வந்து இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆயிடும். நம்ம இங்க இருந்து வந்து நடந்து தான் வந்து போகணும். நம்மளோட ஓன் வெஹிக்கிள்ஸ் வந்து இங்க அலோவ்ட் கிடையாது. நீங்க வந்து குமுளில இருந்து ஜீப் புக் பண்ணி மட்டும் தான் இங்க வந்து வர முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 12 கிலோமீட்டர் வந்து டிராவல் இந்த ஜீப் சஃபாரி. இது வந்து பெரியார் டைகர் ரிசர்வ்ல இருந்து வந்து உங்களுக்கு வந்து கண்ணகி கோயில் வந்து ரீச் ஆகும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பெரியார் டைகர் ரிசர்வோட ஒரு பார்ட் தான். இந்த ஏரியால வந்து எப்பவுமே வந்து யானைங்க நடமாட்டம் இருந்துட்டே இருக்கும். அதே மாரி பைசனும் வந்து இங்க இருக்கும். இந்த திருவிழாவுக்காக என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும், அதே மாரி கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் வந்து வெடி போட்டு, இங்க இருக்கிற வைல்ட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து திரும்ப வந்து காட்டுக்குள்ளே அனுப்பிச்சுருவாங்க. அதே மாரி இப்போ இந்த இந்த ஜீப் சத்தம், அதே மாரி நம்ம நடந்து வர்றப்போ இருக்கிற சத்தத்தினாலேயே வந்து மோஸ்ட்லி வந்து யானைங்க, அதே மாரி மத்த வைல்ட் அனிமல்ஸ் வந்து இந்த ஏரியாக்குள்ள வந்து வராது. இன்னைக்கு அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வராதுங்க. நீங்க இந்த மலை உச்சிக்கு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்பம், லோயர் கேம்ப் அதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் இந்த பக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து நான் முன்னாடி சொன்ன பெரியார் லேக். இங்க மேல வந்து ரொம்ப கூட்டமா இருக்கும். இங்க பார்த்தீங்க அப்டின்னா, அதே மாரி தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும், இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதே மாரி போலீஸு, அதே மாரி 2 டிஸ்ட்ரிக்ட்டோட கலெக்டருமே வந்து இங்க இருக்கணும். நம்ம ஒன்ஸ் மேல ரீச் ஆயிட்டோம் அப்டின்னா, உங்களுக்கு தமிழ்நாடு சைட்ல இருந்தும், கேரளா சைட்ல இருந்தும் உங்களுக்கு வந்து அன்னதானம் வந்து குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் குடுத்துட்டே தான் இருப்பாங்க. அவ்வளோதான் நம்ம சாப்பாடு சாப்ட்டுட்டு, நம்ம வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து இப்ப இருக்கிற கோயிலோட நிலைமை. நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரொம்ப வந்து டேமேஜ் ஆயி, ஒரு ஒரு ப்ராப்பர் காம்பவுண்ட் இல்லாம, இந்த கோயில் மண்டபம் எல்லாமே வந்து உடைஞ்சு போய் தான் இருக்கு. இது ஃபுல்லாமே வந்து இது எப்படி உடைஞ்சதுன்னு நமக்கு தெரியல. படையெடுப்புல வந்துருச்சா? இல்ல வந்து இங்க இருக்கிற வைல்ட் அனிமல்ஸ் வந்து பண்ணுச்சுங்களா? இல்ல இயற்கை சீற்றம் பண்ணுச்சா? எதுவுமே நமக்கு வந்து தெரியல. இங்க கோயிலுக்கு முன்னாடியே வந்து நெறைய பேர் வந்து வேண்டிக்கிட்டு பொங்கலும் வப்பாங்க. நாங்க போறப்ப நெறைய பேர் பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க சீக்கிரமா ட்ரெக்கிங் பண்ணி மலை ஏறிட்டீங்க. அப்படி இல்லன்னா நீங்க ஜீப்ல வரீங்க அப்படின்னா, சீக்கிரமா வந்துட்டா உங்களுக்கு வந்து கூட்டமே இல்லாம நீங்க வந்து சாமி பார்த்துட்டு போலாம். அப்படி இல்லன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் வந்து இந்த மாரி லைன்ல நின்னு தான் வந்து நீங்க வந்து சாமி பார்க்க முடியும். ரொம்ப கூட்டமா தான் இருந்துச்சு நாங்க போனப்போ. இது வந்து கோயிலோட பேக் சைடு. இங்க பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து பெரியார் லேக் தெரியும். இங்க இருந்து உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நேச்சர் வியூஸ் தான் வந்து இங்க இருக்கும்.
இதுல எனக்கு வந்து பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம கீழ இருந்து ட்ரெக்கிங் பண்ணி வர்றவங்களும், அதே மாரி ஜீப்ல இருந்து வராங்க தெரியுமா? காசு குடுத்து ஜீப்ல வர்றவங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரே லைன் தான் வந்து இங்க இருந்துச்சு. இப்ப நம்ம சாதாரணமா பார்த்தோம் அப்டின்னா, திருப்பதி அதே மாரி வேற ஏதாச்சும் ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா, நடைபாதை பண்ணி வர்றவங்களுக்கு மட்டும் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுப்பாங்க. ஆனா, இங்க என்னன்னு தெரியல. எல்லாருமே வந்து ஒரே இதுல தான். ஏன்னா வந்து அவங்க 4 மணி நேரம், 5 மணி நேரம் ட்ரெக் பண்ணி வராங்க அப்டின்னா, அவங்க சாமி பார்க்கறதுக்கு தனி கியூ இருந்துச்சு அப்டின்னா, நல்லா இருக்கும் அப்டின்றது என்னோட பெர்சனல் ஒப்பீனியன். இங்க நெறைய பேர் வந்து வேண்டிட்டு வந்து இங்க வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து கேரளால இருந்து வந்தவங்க வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. நீங்க மேல பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து 2 கண்ணகி கோயில் இருக்கும். அதாவது ஒண்ணு வந்து கேரளா கவர்மெண்டோடது. அண்ட் இன்னொன்னு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரன் பண்ற கோயிலு. நான் முன்னாடியே சொன்னேன்ல, உங்களுக்கு வந்து 3 பாகமா வந்து கண்ணகியோட சிலை கிடைச்சுச்சு. ஒண்ணு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. அண்ட் இன்னொன்னு வந்து கேரளா கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. அண்ட் இன்னொன்னு வந்துட்டு கோயில் அந்த இடுப்புக்கு கீழ இருக்கிறது வந்து தமிழ்நாடு கோயில்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம லெஃப்ட் சைட்ல இருக்கிறது தான் வந்துட்டு நம்ம வந்து கேரளா கவர்மெண்ட் ரன் பண்ற கோயிலு. அண்ட் ரைட் சைட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ரன் பண்ற கோயிலு. உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எலக்ட்ரிக் போல் மாரி தெரியும். அந்த போல் தான் வந்து உங்களுக்கு 2த்துக்கும் பார்டர். அதான் 2 ஸ்டேட்டுக்கும் பார்டரா இருக்கு. இது இப்ப 2 ஸ்டேட் பார்டர்ல இந்த கோயில் இருக்கிறதுனால, எந்த கவர்மெண்ட்டும் வந்து இத வந்து ரெனோவேட் பண்றதுக்கு வந்து முன் வரல. அண்ட் நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபுல்லாமே வந்து இடிஞ்சு போய் தான் இருக்கும். அண்ட் கோவில் மெயின் இந்த கர்ப்ப கிரகமே வந்து ரொம்ப இடிஞ்சு போய் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். மேல வந்து மலை உச்சியில வந்து 2 ஸ்டேட் கவர்மெண்டோட அஃபிஷியல்ஸும் இருப்பாங்க. உங்களுக்கு டாக்டர்ஸ்லேருந்து, நர்சஸ்லேருந்து அதே மாரி போலீஸு, ஃபயர் ஃபோர்ஸு எல்லாருமே வந்து உங்களுக்கு இருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் அவங்க வந்து பண்ணி குடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. நாங்க போனப்போ வந்து மேல வந்து 2 ஸ்டேட்டோட இது டாக்டர்ஸுமே இருந்தாங்க. நாங்க போறப்ப எல்லாருக்கும் குளுக்கோஸ் குடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாரி வந்து கை வலி, கால் வலி அவங்களுக்கெல்லாம் வந்து ஆயின்மென்ட் அதே மாரி நெறைய வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நம்ம இப்ப வந்து சாமி கும்பிட்டு வந்து கீழ இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு 3 வழி இருக்கு. ஒண்ணு தமிழ்நாட்டுல இருந்து ட்ரெக்கிங் பண்ணி வரலாம். இல்ல கேரளால இருந்து ஜீப்ல வரலாம். அப்புறம் இன்னொரு செங்குத்தான மலை இருக்கு அப்படின்னு. அந்த செங்குத்தான மலை தான் வந்து இது. இதுல தான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ட்ரெக் பண்ணி தான் வந்து வர முடியும். ஆனா இது வந்து இருக்கிறதுலே ஷார்ட்கட் இதுதான். நம்ம வந்து சீக்கிரமா கோயில ரீச் பண்ணிரலாம். ஆனா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது எது எவ்வளோ ஸ்டீப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து போறப்ப தனியா போயிருந்தேன். அப்புறம் ரிட்டர்ன் வர்றப்ப வந்து கேரளால இருக்க ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ணோம். அவங்க வந்து ட்ரெக்கிங் கிளப் மூலியமா வந்திருந்தாங்க. அண்ட் அவங்க கூட தான் வந்து நம்ம வந்து கீழ இறங்குனோம். நமக்கு வந்து ஏறுறது பெருசா தெரியல. சீக்கிரமா ஏறிட்டோம். அண்ட் கை, காலு எதுவுமே வந்து வலிக்கல. ஆனா இறங்குறப்ப தான் வந்து ரொம்ப வந்து கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா வந்து மலை எல்லாமே வந்து செங்குத்தா தான் இறங்குற மாரி இருந்துச்சு. ரொம்ப வலிச்சிருச்சு. நம்ம முன்னாடி சொன்ன பெரியார் லேக்கோட வியூ தான் இது. இங்க இருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும் உங்களுக்கு அது. உங்களுக்கு கேமரால தெரியுதா என்னன்னு தெரியல. இவங்க எல்லாருமே வந்து ப்ராப்பர் ட்ரெக்கிங் காஸ்டியூம்ல தான் வந்துட்டாங்க. அந்த ட்ரெக்கிங் போலு, ஷூஸ் எல்லாமே போட்டுட்டு. நான் தான் சிம்பிளா இருக்கும்னு நெனச்சு, நம்ம வந்து யூஸ் பண்ற கேன்வாஸ் ஷூ போட்டு வந்துட்டேன். ஆனா அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இறங்குறப்போ. உங்களுக்கு பார்க்குறப்பயே தெரியும். அது எவ்வளோ ஸ்டீப்பா இறங்கி, திரும்ப மேல ஏறி, திரும்ப வந்து இறங்கும். இதே மாரி வந்து நீங்க 3 மலை வந்து செங்குத்தா வந்து ஏறி இறங்குற மாரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து இங்க மக்கள் யாருமே யூஸ் பண்ணாததுனால வந்து உங்களுக்கு வந்து புல்லா தான் இருக்கும். நீங்க புல்லுல கால வச்சீங்கனாலே அப்படியே வந்து வழுக்கி விட்டுட்டு தான் வந்து போச்சு. இறங்குறப்போ ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம் டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு. சுத்தமா வந்து இறங்க முடியல. ஏன்னா புல்லு வலிக்கிட்டே போச்சு. ஷூல கிரிப் வேற இல்ல. நாங்க கீழ இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மழை வேற பெஞ்சுட்டு இருந்துச்சு. எப்பவுமே வந்து நம்ம ட்ரெக்கிங் போறப்ப பார்த்தீங்க ஒன்றும் இல்லை. அப்படின்னா, நம்ம வந்து மலை ஏறுறப்ப நமக்கு பெருசா வந்து கை, கால் வலி எதுவுமே இருக்காது. உங்களுக்கு இறங்குறப்ப தான் வந்து ஏன்னா நம்ம ஹோல் வெயிட்டுமே வந்து நம்ம பாடி மேல இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து இந்த முட்டி வலி, அதே மாரி இந்த கால் வலி எல்லாமே வந்து உங்களுக்கு வர ஸ்டார்ட் பண்ணிடும். நெறைய பேர் கூட வந்தவங்க வந்து, "நான் வேகமா போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வலிக்கு தான் விழுந்துகிட்டு இருந்தாங்க. நீங்க இத பார்க்குறப்ப இது கேமரா ஆங்கிள் ஸ்ட்ரெய்ட்டா தான் இருக்கு. உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்லாண்டிங்கா இருக்குன்னு நீங்க வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும் இது.
மலை ஏறிட்டோம், சாமி பார்த்துட்டோம், இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். നല്ല രസമുണ്ട്, നല്ല കീഴറ നല്ല ഭംഗിയുണ്ട്. അടാ திரும்பி வந்துட்டு இருக்கோம். வியூ பாரு. திரும்ப வந்துட்டு இருக்கோம். எவ்வளோ ஸ்டீப்பான இதுன்னு பாருங்க. நீங்க எப்பவுமே ட்ரெக்கிங் போறீங்க அப்படின்னா வந்து கண்டினியூஸா வந்து போகணும்னு ட்ரை பண்ணாதீங்க. சின்ன சின்ன இன்டர்வல் கேப் எடுத்துட்டு நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போனாதான் வந்து உங்களுக்கு ரொம்ப தூரம் வந்து நீங்க வந்து போக முடியும். நீங்க வந்து அவசரத்துல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்வலி ரொம்ப பயங்கரமா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் வந்து கஷ்டப்பட்டு ஏறி இறங்கிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து வயசானவங்க, அவங்கலாம் வந்து ரொம்ப வந்து கேஷுவலா தான் ஏறிட்டு இருந்தாங்க. ஒருவேளை வந்து அவங்க ரெகுலரா வர்றதுனால அப்படி இருக்கலாம். நிறைய பேர் இங்க கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து வருஷம் வருஷம் மிஸ் பண்ணாம நாங்க எங்க கோயிலுக்கு வந்துருவோம். சித்ரா பௌர்ணமி வந்துருவோம் அப்படின்னாங்க. நெறைய பேர் நீங்க ஏறுறப்பயே வந்து சிவ சிவான்னு சொல்லிட்டு ஏறுறாங்க. அதே மாரி வந்து சாமி பாட்டு போட்டு தான் வந்து ஏறிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து நான் நெனச்சது என்னன்னா, இறங்குறது சீக்கிரமா இறங்கிரலாம் அப்படின்னு நெனச்சேன். ஆனா இறங்குறது ஏறுறத விட கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால, ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட 4 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆனா கீழ வர்றதுக்கும் அதே 4 மணி நேரம் தான் வந்து ஆச்சு. உங்களுக்கு இந்த வியூஸ் பார்த்தா தெரியும். நம்ம கீழ வந்து லோயர் கேம்ப் அந்த சைடு வந்து கூடலூர் தெரியுது. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கீழ இறங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. ஒரு சில இடம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரிஸ்க்காவே இருந்துச்சு. உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. கீழ அப்படியே நீங்க வந்து பள்ளத்துல விழுகுற மாரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் வந்து நடந்து வர மாரி இருந்துச்சு. இப்ப வந்து நம்ம வந்து கேரளா செக் போஸ்ட் வந்து ரீச் ஆக போறோம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கீழ இறங்கிட்டோம். அது தமிழ்நாடு செக் போஸ்ட்லயுமே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் செக் பண்ணுவாங்க. அதே மாரி கேரளா செக் போஸ்ட்லயும் வந்து உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் செக் பண்ணுவாங்க. எந்த பிளாஸ்டிக்கா இருந்தாலும் அவங்க வந்து வாங்கி வச்சுருவாங்க. இந்த ஒரே ஒரு மலை மட்டும் தான் உங்களுக்கு வந்து சுத்தமா வந்து பிளெயின்ஸா இருக்கும். உங்களுக்கு வந்து பெருசா வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாம நீங்க வந்து ஏறி போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல தான் வந்து யானைங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு வந்து விளையாண்டுட்டு போற இடம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு வந்து யானையோட கால் தடமா தான் வந்து இந்த இடத்துல நீங்க வந்து நாங்க வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. கொஞ்சம் தூரத்துக்கு மேல எங்களால சுத்தமா முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் வந்து இங்கேயே படுத்துட்டோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்க கீழ இறங்க ஸ்டார்ட் பண்ணோம். இந்த குளத்துலலாம் வந்து யானைங்க தண்ணி குடிச்சிட்டு அது வந்து குளிச்சுட்டு போற இடம். நம்ம காலைல வர்றப்பயுமே வந்து யானையோட கால் தடம் பார்த்தோம். அண்ட் ரிட்டர்ன் வர்றப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து யானையோட கால் தடம் வந்து எங்களால வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. ஒரு சில இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரிஸ்கியா இருந்துச்சு. அதே மாரி வந்து ரொம்ப குறுகலான இடமா இருந்ததுனால வந்து நெறைய பேர் வந்து போ முடியல. இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணி தான் வந்து நம்ம வந்து கீழ இறங்கி போற மாரி இருந்துச்சு. அகைன் கொஞ்ச தூரம் நடந்தப்பயே வந்து நமக்கு ரொம்ப முடியாம போச்சு. திரும்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பொறுமையா தான் கீழ இறங்குனோம். எங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணனால என்ன ஆச்சு அப்படின்னா வந்து மழை வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. നേരെ നമുക്ക് ഫുഡാണ് കേട്ടോ, ഫുഡ് മുഖ്യമാണ്. இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, மழை வருது. மழையில மாட்டிக்கிட்டோம். எப்படி கீழே போக போறோன்னு தெரியல. ஸ்டே டியூன். അങ്ങോട്ട് വരുമെന്ന് അറിയില്ല പറയും. രാവിലെ ഇതിന്റെ ഒരു കുറവും കൂടെ ഉണ്ടായിരുന്നുള്ളൂ. അതുമായി മഴ, വെയില്, ഇങ്ങനത്തുള്ള കാറ്റ്, പഴുക്കല്, പിന്നെ ക്ഷീണം തീർന്നിട്ടുണ്ടോ? ഞാൻ ചെന്ന വഴിക്ക് എന്നോട് പറഞ്ഞില്ലേ പോവാൻ. എന്ത് പ്രസാദം പഠിച്ചിട്ടുണ്ടോ? വയല വെള്ളം കയറി. ഞാനും ഒരു 2 സെക്കൻഡ് പറയട്ടെ. എന്നിട്ട്
മഴയിൽ வந்து ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. ஆமாம், கோப்ரோ வாட்டர் ப்ரூஃபாக இல்லையான்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல, இன்னைக்கு தான் டெஸ்ட் பண்ணுறோம். பாருங்கள், ட்ரெக்கிங் பண்ணுறப்போ ஷூ நனைஞ்சு, ட்ரெஸ்ஸு நனைஞ்சு, ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் மழையில். இது பிடிச்சே വഴിയൊന്നും തെറ്റിയില്ല, ഇതന്നെ വഴി. മഴ നിന്നിച്ച് പെഞ്ചിരിച്ച് ஆல்மோஸ்ட் ட்ரக் முடிச்சிட்டோம். மணி 5 ஆயிடுச்சு, பட் நடக்க முடியல. எஸ், என் ஷூ பாருங்க எப்படி இருக்குன்னு. மூஞ்சி பாரு, முதலே ஃப்ரெண்டு பாரு. நம்ம இருட்டுறதுக்குள்ள ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பாயிண்ட்லயே நம்ம வந்துட்டோம். அண்ட் இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்ல இருந்தால் வந்து உங்களுக்கு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகும். இங்கே தான் வந்து இங்கே லோக்கல் பீப்புள் வந்து இருக்கிறாங்க. அண்ட் வந்து இது வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மலை அடி வாரத்தில் தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து யானைலாம் இறங்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து லோக்கல்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பர்மிஷன், நம்மள மாதிரி ஆளுங்க உள்ளே போக முடியாது. நீங்கள் ட்ரக் முடிச்சுட்டு கீழே இறங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து கேம்ப் போட்டிருப்பாங்க. அங்கே வந்து உங்களுக்கு வந்து கால்வலிக்கு வந்து மாத்திரையும் அதே மாதிரி இந்த தைலமும் கொடுத்தாங்க. அண்ட் இதை தேய்ச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து கால்வலியெலாம் வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. ட்ரெக்கிங் முடிஞ்சிச்சு, ஷூ பிஞ்சிருச்சு, கரும்பு ஜூஸ் குடிக்கும். ட்ரிப்பு முடிஞ்சிச்சு, ஷூவோட கண்டிஷன் பாருங்கள், பிஞ்சிருச்சு. இதுதான் நம்ம வண்டி. அவ்வளோதான், ட்ரிப்பு முடிஞ்சிச்சு, ட்ரெக்கு முடிஞ்சிச்சு. We are going back to home. இந்த ட்ரெக்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொத்தமாக 18 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து நடந்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.